போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு தேவையான எஸ்சிஆர்டி புக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி, அதே போல் ஃபோன் கால்ஸையும் வந்து ரீசெண்டாக இந்த புத்தகம் பற்றிய தகவல் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதற்கான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான். இன்றைக்கி ஈவினிங் கூட யூடியூப் கமெண்ட்டில் ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, சார் நவம்பர் எண்ட்லேயே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பட் இப்போ டிசம்பர் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே சில வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி ஒரு சில பர்சனல் இஷ்யூ இருந்தது, அதனால் கொஞ்சம் லேட். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ எங்களால் டைம் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நான் நைட் 2 மணி வரையும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். மார்னிங் ப்ரெஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் 5 மணிலேருந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ மிட் நைட்டில் நான் ஒர்க் பண்ணுவேன், மார்னிங் அவர் எப்பவுமே மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணுவார். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் நிறைய டைம் ஒர்க் பண்ணி அவர் கொடுக்குற மாதிரி தான் எங்களுடைய கான்வர்சேஷன் மேக்ஸிமம் போயிட்டுருக்கும். ஸோ மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம். பட் இருந்தாலும் ஒரு சில பர்சனல் ரீசனால் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெஸ் ஓனர் ரிலேட்டிவ் இறந்தா இருக்கலாம், அதே போல் என்னோட குழந்தைக்கு அடிப்பட்டதாக இருக்கலாம், பாப்பாவை கை அடிப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடையூறுகள் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே போல் புக் வேணும் சார் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் தெளிவான முறையில் பதில் சொல்லணும் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மற்ற புத்தகம் வாங்கின நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் தேவை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் என்ன மாதிரியான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். ஸோ என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8, அதே போல் யூனிட் 9. இப்போ குரூப் 4க்கு பொது தமிழ் சொன்ன பிறகு பொது தமிழுக்கான புத்தகம் கேட்டுருக்கீங்க. இப்போ எந்த புத்தகத்துக்கான ஒர்க் 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 8 புத்தகத்துக்கான ஒர்க் வந்து 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டுக்குள்ளே நம்ம புக்கை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ டிசம்பர் 15, டிசம்பரில் ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இதற்கான ரீசன் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சரிங்களா? நம்ம புக் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ப்ரெஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து பர்சனல் இஷ்யூ இருந்தது, அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் ஒரு 1 வீக் டிலே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மழை புயல்லாம் வந்துச்சு இல்லையா, அதனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பிரிண்டிங் வந்து ரொம்ப வேகமாக பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்ற ரீசன் சொல்லியிருந்தாங்க. இதனால தான் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் புக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ யூனிட் 8 புக் வந்து எவ்வளோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புத்தகத்துக்கான ஒர்க் எல்லாமே முடிஞ்சது, கண்டென்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, அது ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ 500லேருந்து 600 பேஜுக்குள்ளே புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கலாம், அதே போல் உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கலாம், அதே போல் பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய யூனிட் 8க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். எந்த விதமான லெசனும் வந்து விடுபடக்கூடாது. அதே போல் மேக்ஸிமம் ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த யூனிட் 8 புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். யூனிட் 9 புத்தகத்தை இப்போ நம்ம பிரிண்டிங் கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 5 புக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இது இல்லாமல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டோட்டலாக 8 புக்ஸ் வந்து ஆல்ரெடி தமிழ் மீடியம்லையும் இங்கிலீஷ் மீடியம்லையும் ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ புக்கோட குவாலிட்டிலேருந்து கண்டென்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு புக் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம்லையும் சரி, அதே போல் இங்கிலீஷ் மீடியம் சரி, இந்த 8 புத்தகங்கள் அவைலபிள். ஸோ இப்போ எங்களால் 1 by 1 தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ யூனிட் 8 புக் தான் அடுத்த பிரிண்டிங் போகும், சரிங்களா? இப்போ ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த யூனிட் 8க்கான ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே என் சைடில் முடிஞ்சிடும். அதன் பிறகு நான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ஒரு 2 to 3 days எடுத்துப்பாங்க. அதன் பிறகு தான் பிரிண்டிங் போகும், சரிங்களா? பிரிண்டிங்க்கு மினிமம் வந்து ஒரு 12 to 15 days எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இடம் இருக்க வேண்டிய வேலைகள் இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ என் சைட்லேருந்து நான் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு புக்கோட காஸ்ட் என்ன இதெல்லாம் வந்து தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மினிமம் வந்து ஒரு 4 to 5 days யூனிட் 8 புத்தகத்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் புக் எப்போ கிடைக்கும் அப்படின்னா புக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 வீக்ஸ், சரிங்களா? ஸோ அதன் பிறகு தான் புத்தகம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். யூனிட் 9 புத்தகத்தை இப்போ நம்ம பிரிண்டிங் கொடுக்க போகிறதில்ல. யூனிட் 8 முடிஞ்ச பிறகு எந்த புத்தகத்தை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பொது தமிழ் புத்தகத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? யூனிட் 8க்கான சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிலபஸ்க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கும். சமச்சீர் புத்தகத்தில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸ்கூல் சமச்சீர் புக்கில் இந்த டாப்பிக்கில் இந்த லெசன்ஸ் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் திருக்குறள் 6லேருந்து 12 வரையும் கவர் பண்ணியிருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ரோமன் 3, ரோமன் 4 இதுக்கும் லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதில் அதிகப்படியான பாடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகும். தமிழ் நாகரிகத்தின் தோற்றம் வளர்ச்சியும். ஸோ இந்த மெயின்ஸ் டாப்பிக்கும் உங்களுக்கு ஓரளவு யூஸ் ஆகிற மாதிரி, கம்ப்ளீட்டாக மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. மெயின்ஸ்லேயும் என்னென்ன பாடங்களுக்கு நமக்கு தேவையோ அந்த பாடங்களையும் ஓரளவு நம்ம சமச்சீர் புக்கில் இதெல்லாம் இருக்கும். இப்போ மெயின்ஸ் வந்து தமிழ்நாட்டின் இசை மரபு இருக்குது அப்படின்னா
சமச்சீர் புக்கில் இந்த இசை மரபு சம்மந்தமான தகவல்கள், நாட்டுப்புற இசை சம்மந்தமான தகவல்கள் என்ன இருக்கோ அதையும் எடுத்து புத்தகத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே போல் நாடக கலை சம்மந்தமான தகவல்கள் இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பகுத்தறிவு இயக்கங்கள், இந்த மாதிரி எதுலாம் வந்து நம்ம சமச்சீர் புத்தகத்தில் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து யூனிட் 8க்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் ஓரளவு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு யூனிட் 8 புக் ரெடி பண்ணுறதுக்கு. புக்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அதே போல் புக்கான பிரிண்டிங் ஒர்க் போகும்போது அந்த தனி வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக இதன் மூலமாக தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல் பொது தமிழுக்கான அப்டேட்டும் நான் சொல்லிடுறேன். பொது தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் புக் ரெடி பண்ண போகிறோம். பொது தமிழில் மேக்ஸிமம் லெசன்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா லெசன்ஸுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ பெஸ்ட்டாக புக்கை ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். 6, 7, 8 ஒரு புத்தகமாகவும், 9, 10 ஒரு புத்தகமாகவும், 11, 12 ஒரு புத்தகமாகவும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சரிங்களா? ஒர்க் போயிட்டுருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஐடியாவை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். புக்கான முழுமையான ஒர்க் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். புதிய சமச்சீர் புத்தகங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தகம் இது வரையும் வாங்காதவங்க ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த புத்தகங்களை வாங்கிக்கோங்க. அதே போல் தமிழ் மீடியமில் இந்த புத்தகங்கள் இன்னும் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. 1 or 2 வீக்ஸில் இந்த புத்தகம் முடிஞ்சிடும். ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகங்கள் தமிழ் மீடியம்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமில் இந்த 5 புக்ஸ் தான் கம்மியான ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொது தமிழை பொறுத்தவரையும் நமக்கு சமச்சீர் புத்தகங்கள் தான் தேவை. ஸோ சமச்சீர் புத்தகங்கள் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் எடுத்து தான் உங்களுக்கு புக் மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டென்ட் தான் நமக்கு முழுமையாக தேவை. உங்களுக்கு கைட் மாதிரி இல்லாமல் சமச்சீர் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் இந்த புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய ஒர்க் இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்தோம் அப்படியே கொடுத்தோம் அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய எடிட் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கணும். முடிஞ்ச வரையும் எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறோம். புத்தகம் பற்றிய கருத்துக்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.